அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மார்க்கம் சார்ந்த விஷயங்களை பார்த்து வருகிறோம். அல்லாஹ் மார்க்கத்தில் தன்னிறைவானவர்களாக நாம் அத்துணை நபர்களையும் ஆக்கி, இதை கேட்கக்கூடிய அனைத்து நபர்களின் அனைத்து விதமான ஹலாலான தேவைகளையும் வல்ல ரஹ்மான் விரைவாக பூர்த்தியாக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நாம் காலையில் எழுந்தவுடன் ஒரு திக்ரை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் அன்றைய நாள் முழுவதும் நம்மை சுறுசுறுப்பானவர்களாக மாற்றி உள்ளங்களில் பரிபூர்ண நிம்மதியை தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை புகாரியிலே காண முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையிலே காலையில் எழுந்தவுடன் அந்த திக்ரை நாம் ஓதிவிட்டால் இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், அன்றைய நாளின் வருமானங்கள் கொஞ்சம் பரக்கத்தானதாக நமக்கு வந்து சேரும். மட்டுமல்ல, வெற்றிகள் நம்மை இலகுவாக வந்து சேரும் என்பதாக இமாம்கள் அந்த ஹதீஸிற்கு நமக்கு தெளிவுரை வழங்கி தருவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களில் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தால் அவரின் பிடரியில் வந்து ஷைத்தான் 3 முடிச்சுக்களை இடுவான். முடிச்சுக்களை போட்டுவிட்டு அவன் இப்படி சொல்லுவான், அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், நீண்ட இரவு உனக்கு இருக்கிறது, நீ தூங்கிக்கொள் என்பதாக தூங்கிக் கொண்டிருக்கும் ஒருவனை சுபஹுடைய நேரத்திலே ஷைத்தான் வந்து சொல்லுவான். ஃபைனிஸ்தையகல, ஒருவேளை அந்த தூங்குபவர் எழுந்து ஃபதக்கர் அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ரு செய்து விட்டால், அதான் நம்ம தூங்கி எழுந்த உடனே இந்த துவா ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். நாங்கள் மரணித்த பிறகு எங்களை உயிர் பெறச் செய்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவன் பக்கமே நாம் எழுப்பப்படுவோம் மீட்டப்படுவோம் என்றெல்லாம் நாம் துவா ஓதுகிறோமே, இது போன்ற துவாவை நாம் ஓதிவிட்டால், இந்த திக்ருகளை நாம் ஓதிவிட்டால், அதைத்தான் நபி அவர்கள் சொல்வார்கள், எழுந்த உடனே அல்லாஹ்வை திக்ரு செய்தால், இது தெரியலையா, அல்ஹம்துலில்லாஹ் என்றாவது நாம் சொல்லிவிட்டால், இந்த ஒரு திக்ரை சொல்லிவிட்டால், இன் ஹல்லத் உக்தத்துன், முதல் முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. நபி அவர்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள், இரண்டாவது அவன் தொழுகைக்காக உது செய்து விட்டால் இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. ஃபைன் சொல்லா, ஒருவேளை அவன் தொழுது விட்டால் இன் ஹல்லத் உக்தத்துன், மூன்றாவது அந்த முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு இப்படி சொல்வார்கள், ஃபஅஸ்பஹ நஷீதா, அவன் சுறுசுறுப்பானவனாக மாறிவிடுவான். மட்டுமல்ல, தய்யிபன் நஃப்சி, மனம் அழகானவனாக, உள்ளம் தெளிவானவனாக அவன் மாறிவிடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயில்லா, அப்படி இல்லாமல் அவன் எழுந்து தொழாமல் உது செய்யாமல் இருந்து விட்டால், எழுந்தவுடன் அந்த திக்ரை ஓதாமல் இருந்து விட்டால், அஸ்பஹ, அவன் காலையில் எழுவான், ஹபீசன் நஃப்சி, கெட்ட மனம் உள்ளவனாக, மனசில் என்னமோ ஒரு வேதனை ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டே இருக்கும் விதமாகவே அன்றைய நாள் செல்லும். மட்டுமல்ல, கஸ்லான சோம்பேறியாக அவன் எழுவான் என்பதாக நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை காண முடிகிறது. ஆக காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்வை திக்ரு செய்து விட்டால், அது தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவாவாக இருந்தாலும் சரி, அல்லது அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் நிச்சயமாக அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்போம். இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், அன்றைய ஃபஜ்ர் தொழுகையில்தான் ஒவ்வொருவருடைய வெற்றியையும் அவருடைய ரிசுக்கையும் அல்லாஹ் தீர்மானிக்கிறான், அவருக்கான நல்ல வளங்களை அல்லாஹ் தீர்மானிக்கிறான் என்று இருக்கும் பொழுது அந்த ஃபஜ்ரை நாம் தொழுதுவிட்டால்தான் அன்றைய நாளே வெற்றியானதாக நமக்கு இருக்கும். மட்டுமல்ல, அன்றைய நாள் நம்முடைய தொழில்களில் பரக்கத்தும் நிரப்பமாகவே இருக்கும். ஃபஜ்ரை தொழுதுவிட்டு நாம் நிரப்பமாக தொழிலை தொடங்கும் பொழுதோ அல்லது நம்முடைய சொந்த வேலைகளை செய்யும் பொழுதோ அல்லாஹ் நிச்சயமாக அதில் வெற்றியை தருவான் என்பதில் சந்தேகமில்லை. ஆக காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் ஆரம்பியுங்கள். கடைசிக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்றாவது சொல்லிவிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த எல்லா பாக்கியமும் அல்லாஹு தாலா நிரப்பமாக உங்களுக்கு தருவான். வாழ்வை சிறப்பானதாக ஆக்கி எல்லா காலங்களிலும் அவனிடத்தில் மட்டுமே கையேந்து மக்களாக வாழச் செய்து பிறர்களிடத்தில் கையேந்துவதை விட்டும் பரிபூரண பாதுகாப்பை அல்லாஹ் வாழ்வில் நிரப்பமாக தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.